தூத்துக்குடி உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்ற நிகழ்வுடன் கோலாகலமாக துவங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5 வரை நடைபெறும் இந்த 10 நாள் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபடுவது வழக்கம். அதன்படி பனிமய மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் தலைமையில் பங்கு தந்தையர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் முன்னிலையில் கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. ஆகஸ்ட் 2ஆம் தேதி திவ்ய நற்கருணை பவனியும், ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த பெருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் திரளாக பங்கேற்க உள்ளதால் தூத்துக்குடி நகரம் தற்போது திருவிழா கோலத்தில் காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி 444வது ஆண்டு பனிமய மாத கோயில் திருவிழா கொடியீச்சு இதுக்கு தொடங்கியிருக்கு. இந்த கொடியீச்சு மக்கள் நேர்த்திக்கடனா பாலை பழங்கள் ஊத நிற ஆடைகள் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. தூத்துக்குடினாலே பனிமய மாத கோயில் திருவிழா தான் நாங்க எதிர்பார்ப்பு ஒரு திருவிழா. 10 நாளுமே இது ரொம்ப சிறப்பா நடைபெறும். 10வது நாள் இதுவரை அதிகமா மக்கள் இருக்காங்க. தூத்துக்குடி பனிமய மாத கோயில் திருவிழா தான் 10 நாள் மாதாக்காண்டி திருப்பலை வேண்டி பங்கேற்று மானுடைய ஆசிரியர் பெற்று சொல்லுவோம். நன்றி. ஆண்டவரை அண்டும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. ஆண்டவர் நம்மில் இருக்கும் பொழுது எல்லாமே நன்றாக செல்கிறது. அன்னை மரியாள் இந்த ஆண்டவரை நமக்கு தருகிறாள். இன்றைக்கு அவர் தருகின்ற சொத்து மிகவும் மேலானது. ஆண்டவர் நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா இடத்திலும் நாம் நன்மை தரத்தை பார்க்கின்றோம். தீமையோடு எதிர்த்து போராடுகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அன்னை நமக்கு இருக்கின்றார். இந்த அன்னைதான் இயேசுவுக்கு தாயாக இருந்து அவருக்கு பாலூட்டி சிறந்த அறிவூட்டி அவருக்கு நல்ல ஒழுக்கத்தையும் சீலத்தையும் கற்றுத்தந்தவர். அவரிடம் வளர்ந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் அறையுண்டு இறந்து சென்றார். ஆனால் அந்த இறப்பு தான் நம் அனைவருக்கும் மீட்பை தந்தனர். இந்த அருமையான நாளிலே நம்முடைய மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். கரைகள் நீங்க வேண்டும். தீமைகள் அகல வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையுடனும் சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ வேண்டும். சமய வேத ஜாதி வேதங்கள் எல்லாவற்றையும் கலைந்து நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்த நினைவை இந்த திருநாள் நமக்கு கொண்டாடி தருகிறது. எனவே இந்த நாளில் 10 நாட்களும் இங்கே திருநாள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் மறைவுரை நடைபெறும். இந்த புனித நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முக்கியமாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி பெருவாரியான மக்கள் வருவார்கள். நற்கருணை பவனி இருக்கும். அதை தொடர்ந்து மறைவுரை இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் தேதி அன்னையினுடைய திருவிழா கொண்டாடப்படும். மிக விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த திருநாளிலே நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசியையும் உங்கள் குடும்பத்தில் எந்த குறைவும் இன்றி எந்த நல்ல நிறைவையும் ஆண்டவருடைய ஆசிரியம் நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய பெரியோர்கள் பாட்டி, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குழந்தைகள் அனைவரும் நமக்கு வேண்டியவர்கள். குழந்தைகள் ஒழுக்கத்துடனும் நல்ல அறநெறியுடனும் அன்புடனும் எல்லாவற்றிலும் அவர்கள் மேன்மையுடையவர்களாக வாழ வேண்டும். பெற்றோர்களுக்கு அவர்கள் மதிப்பு அளிக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பு அளிக்கும் பொழுது அந்த குடும்பமானது மகிழ்ச்சியினுடைய சின்னமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு தருகின்றார். இந்த காலங்களிலே நமக்கு மழை இல்லாமல் வறட்சியாக இருக்கிறது. மிகப்பெரிய வெயிலினுடைய பாரம் தாங்க முடியாமல் பலர் கஷ்டப்படுகிறார்கள். இந்த நிலையெல்லாம் நீங்கி நல்ல மழை பெய்து நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதனால் நீங்கள் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நல்ல நாளிலே நல்ல மழை வந்து பயிர் பச்சைகள் எல்லாம் வளர்ந்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழ நான் வாழ்த்துகிறேன். இங்கிருக்கின்ற அராஜகங்கள்
அநீதிகள் எல்லாம் கலைந்து, ஊழல்கள் எல்லாம் கலைந்து, நீதியோடும் நேர்மையோடும் எல்லோரும் வாழ்ந்து இறைவனுக்கும் அவருடைய அன்னைக்கும் புகழ் சேர்க்கும்படி இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்தை எங்களுக்காக செலவு செய்கின்ற அனைத்து நபர்களுக்கும், மிக முக்கியமாக ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும், பத்திரிகையாளர் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே மிகுந்த சிரமம் எடுத்து ஒழுங்கையும் மரியாதையையும் நமக்கு தந்த காவல்துறைக்கு நம்முடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னுடைய பிரசன்னத்தினால் நமக்கு வாழ்வழித்து நமக்கு மகிழ்வளித்த பேரொரு திரு ஸ்ரீநாத் அவர்களையும் சரத் அவர்களையும் நாம் போற்றுகிறோம். இங்கு வந்திருக்கின்ற இன்னொருவர்களுக்கும் நாம் வாழ்த்தும் வணக்கமும் கூறி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.